ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் சந்தியா ராகு சீரியல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோம்னா நம்ம பத்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் ஜானகி அண்ணி தான் அப்படின்னு சொல்லி அப்பனை பார்த்து ஜானகியும் வந்துடுறாங்க. பத்மா, நம்ம குடும்ப கௌரவத்துக்கு இந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் மறைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னதோ ரமணி பாட்டி எல்லாருமே நீ மறைச்சது தான் பெரிய பிரச்சனையே, இதை சொல்லிருக்க இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது அண்ணி, எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் நீங்க தான் அண்ணி, நீங்க ஒண்ணுமே ஒழுங்கா பண்ண இல்லை அப்படின்னு சொல்லி பத்மா ஜானகியை போட்டு தட்டிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சிவா அக்கா என்னக்கா பேசிட்டு இருக்க, இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம அண்ணி ஜானகி அண்ணி தான். நீ என்னன்னா அவங்கள போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, இங்க பாரு நீ கூட தான் கல்யாணம் பண்ணிட்டு மாப்பிள்ளை வீட்டுல போய் இருக்காம நம்ம வீட்டுல இருந்துட்டு இருக்க, உன்னை சேர்த்து அண்ணி தானே பாத்துக்கிறாங்க, அவங்கள போய் இப்படி எல்லாம் பேச உனக்கு எப்படிக்கா மனசு வந்துச்சு அப்படின்னு சொன்னதும் பத்மா அடிச்சு ஆறாங்க. அப்படின்னா நான் இந்த வீட்டுல இருந்து தண்டு சோறு தின்னுட்டு இருக்குன்னு சொல்ல வரல, எனக்கு புரிஞ்சிருச்சுடா. நான் இந்த வீட்டுல இருக்கிறது எல்லாருக்கும் பாரமா இருக்குல்ல, அண்ணன் அம்மா தம்பின்னு இவங்க கூட தான் இருக்கணும்னு ஆசையா வந்தேன்டா, இப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டே, இதுக்கப்புறமும் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், யார உதவியோடய நான் இங்க இந்த வீட்டுல தண்டு சோறு திங்கணுங்கிற அவசியம் கிடையாது, நான் போறேன், நான் வீட்டை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் சொல்லி தடுத்து நிறுத்தி கேட்காம அவங்க லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வராங்க. ஐயோ, இதுக்கப்புறமும் நமக்கு இந்த வீட்டுல மரியாதையே கிடையாது, என் கூட நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மணியை தன் கூட கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் சீனு வெளியிலேயே நின்றுட்டு இருக்காங்க. இவங்க அசிங்கப்படுத்திட்டாங்கடா, இவங்க எல்லாரும் நம்மள அசிங்கப்படுத்திட்டாங்க, அவங்க எல்லாருக்கும் அந்த வெளிநாட்டுக்காரி தான் முக்கியம், வா சீனு நாம எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லி சீனு பத்மா மணி 3 பேருமே வீட்டை விட்டு போயிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா நடந்த விஷயத்த நம்ம கேள்விப்பட்ட சாரு மகாலிங்கத்தை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஏப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க பாத்தீங்களா, கடைசியில் எனக்கு சீனு கிடைக்காமலே போறாருப்பா, நீ கவலைப்படாதமா, இப்போ நீ வெளியிரு போப்புற, நீ போய் வாரத்துக்குள்ள சீனு உனக்கு தான், நாங்க அவங்க வீட்டுல போய் பேசி பாக்குறோம் அப்படின்னதும் சாரவும் சரின்னு சொல்லிட்டு வெளியூர் கிளம்பிடுறாங்க. அப்படின்னு பார்த்து ஆட்டோவில் நம்ம பத்மா மணி சீனு 3 பேரும் இறங்குறாங்க. என்ன சம்மந்தி எங்க வீட்டு வந்திருக்கீங்க, சரி வாசல்ல நின்று பேச வேணாம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் உள்ள கூட்டிட்டு போய் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதும் உடனே நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பத்மா சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டு நம்ம மகாலிங்கம் குடும்பம் அதிர்ச்சி ஆறாங்க. என்ன சம்மந்தி இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, சரி எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, அதான் நான் இருக்கல, நீங்க கவலைப்படாதீங்க சம்மந்தி, நம்ம குறிச்ச முகூர்த்த தேதிப்படி நம்ம சீனுக்கும் சாருக்கும் கல்யாணம் நடக்கும், நம்ம வீட்லயே நான் கோலாகலமா பண்ணி வைக்கேன். இங்க பாருங்க, நான் கொஞ்சம் வெளியில போக வேண்டியிருக்கு சம்மதி, டிஐ இங்க பாரு அவங்களுக்கு தேவையான ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடு, இது நம்ம வீடு சம்மதி, உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க என்ன பண்றாங்கன்னா நேரா லோயரை பார்க்க வந்துடுறாங்க. விடிஞ்சதும் அங்க பார்த்தோம்னா லோயர் கிட்ட இப்படி பத்மாஷினு பேர்ல நிறைய சொத்துக்கள் இருக்கு, அது என்னென்ன இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா அப்படின்னதும் லோயர் எல்லா பேப்பர்ஸையும் புரட்டி செக் பண்றாங்க. ஆனா ஒரு பைசா கூட நம்ம சீனு பேர்ல இல்ல. உடனே அவங்க ஐயோ என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க, ஒரு சல்லி காசு கூட அவங்க பேர்ல இல்ல அப்படின்னதும் மகாலிங்கம் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்றீங்க, நல்லா பாருங்க சார், அவங்க 3 பேர் பேர்லயும் ஒரு பைசா கூட இல்ல சார் அப்படின்னதும் மகாலிங்கம் செம்ம டென்ஷன் ஆயிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. என்ன சம்பந்தி ஏதோ வெளியில முக்கியமான விஷயமா போகணும்னு சொன்னீங்க, ஆமா எங்க போயிட்டு வாரீங்க அப்படின்னு கேட்டதும் எல்லாம் மிக பெரிய முக்கியமான விஷயம்தான், இங்க பாருங்க இனிமேல் இந்த வீட்டுல நீங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னதும் சம்மந்தி எனக்கு புரியல, இந்த வீட்டுல இருக்க வேணாம், வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு அவரு நேரடியா சொல்லாம மறைமுகமா சொல்றாரு அப்படின்னு மணி சொன்னதும் என்ன சம்மந்தி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க, பின்ன இங்க பாருங்க அவ்வளவு பெரிய வீட்டுக்கு என் பிள்ளைய கட்டி கொடுக்க போறேன்னு சந்தோஷத்துல இருந்தேன், ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு சொந்த வீடே இல்ல, எப்படிங்க என் பொண்ணை உங்க பையனுக்கு நான் கட்டி கொடுக்கறது, சரி அப்படி கட்டி கொடுத்தாலும் எங்க வச்சு என் பொண்ணை காப்பாத்துவீங்க, தங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன குடிசையாச்சும் இருக்கா, ஒரு குடிசை கூட இல்ல, அப்படி இருக்கும்போது எப்படி நான் என் பொண்ணு உங்களுக்கு நம்பி கொடுப்பேன், என்ன பேசிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க நீங்க தப்பா பேசுறீங்க சம்மந்தி, நான் சரியாத்தான் பேசுறேன், இப்பதான் லோயரை பார்த்துட்டு வந்தேன், உங்க பேர்லயோ இல்ல உங்க புள்ள பேர்லயோ ஒரு சல்லி காசு கூட இல்ல அப்படின்னு சொன்னதும் பத்மாவும் சீனுவும் அதிர்ச்சி ஆறாங்க. என்ன சொல்றீங்க, அதெல்லாம் இல்ல, யானை எல்லா சொத்தையும் என் பையன் பேர்லயும் எழுதி வச்சிருக்காரு, உங்களுக்கே நல்லா தெரியுங்களா, அது எல்லாம் இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு அந்த ரகுராம் மாயா சேர்ந்து போட்ட திட்டம் அப்படின்னு சொன்னதும் பத்மாவும் சீனுவும் அதிர்ச்சாராங்க. இல்ல என் மாமா அப்படி ஏமாத்த கூடியவர் இல்ல அப்படின்னதும் ஆமா என் அண்ணா அப்படி பண்ணாது, இங்க பாருமா எல்லா டாக்குமெண்ட்டையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன், வேணும்னா நீயே செக் பண்ணி பாரு, ஒரு பைசா கூட உங்க பேர்ல இல்ல அப்படின்னதும் பாத்தீங்களா பாத்தியாடா சீனு
பாத்தியா மாமான்னு அவர் காலடியே கிடந்ததுக்கு நம்மளை வச்சு எப்படி பழி வாங்கிக்கிட்டான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லி பத்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. விடு பத்மா, இங்க பாரு, ஒரு காரணத்தாலதான் மச்சான் இப்படி பண்ணிருப்பாரு, அதை போய் நீ தப்பா புரிஞ்சுக்காத அப்படின்னதும், இல்லைங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம அசிங்கப்பட்டு நிக்கிறோம்னா என் அண்ணன் தாங்க காரணம், இப்படி பண்ணிட்டாருங்க பாத்தீங்களா, கடைசியில சம்மந்தி வீட்டுக்காரங்களும் நாமள வேணும்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும், இங்க பாருங்கம்மா, இங்க இருந்து அழாம தயவு செய்து வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொன்னதும், என்ன சம்மந்தி திடீர்னு இப்படி சொன்னா நாங்க எப்படி போறது, இங்க பாருங்க என் பொண்ணு உங்களுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா நீங்க யாருங்க, தயவு செய்து வெளியில போயிடுங்க அப்படின்னு சொன்னதும் பத்மா அப்ப நான் சொத்துக்காக தான் என் பையனை உங்க பொண்ணுக்கு கட்டி கொடுக்கறதா சொன்னீங்களா அப்படின்னு பத்மா கேக்குறாங்க. ஆமா, சொத்து இல்லாம எப்படிங்க இந்த காலத்துல வாழ முடியும், எனக்கு என் பொண்ணு சொத்தோட வாழணும், அதுக்கு பெரிய வீட்டுல மகாராணியாட்டம் வாழணும், இப்படி உங்க பிச்சைக்கார குடும்பத்துக்கு கட்டி கொடுத்து நான் என் கௌரவத்தை இழக்க விரும்ப இல்ல, ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பத்மா, சீனு, மணி 3 பேருமே அழுதுட்டு வெளியில போறாங்க. அண்ணன் இங்க பாருடா சீனு, என் அண்ணன் கிட்ட 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும்டா, கேட்டுட்டு வாடா நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பத்மா அண்ணா அப்படின்னு வீட்டு முன்னாடி நின்று கத்திட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ஒட்டுமொத்த குடும்பம் வந்துடுறாங்க. எனக்கு தெரியும்டி பத்மா, எங்களெல்லாம் உன்னால விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு தெரியும் பத்மா, அதான் நீ எங்க எல்லாரையும் தேடி வந்திருக்க அப்படின்னதும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஒரு மட்டம் கிடையாது அண்ணன், இப்படி எங்க எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டேன்னு இன்னைக்கு அசிங்கப்பட்டு நாங்க நடுத்தருவுல கூடி குறுகி நிக்கிறோன்னு, அதுக்கு முழுக்கக்காரன் நீ மட்டும்தான் அப்படின்னதும், இங்க பாரு பத்மா, நீ ஏதோ ஆவேசத்துல பேசிட்டு இருக்க, இப்ப நான் என்ன பண்ணனு இப்படி கத்திட்டு இருக்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல பத்மா மகாலிங்க வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதுகிட்ட ரமணி பாட்டி எல்லாரும் அதிர்ச்சியாரா, இல்ல பெரியப்பா சீனு பேர்ல சொத்தெல்லாம் எழுதி வைக்காம இல்ல, முழு சொத்தையும் சீனு பேர்ல தான் பெரியப்பா எழுதி வச்சிருக்காரு. ஆமா பத்மா, அதுக்கான டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ரகுராம் டாக்குமெண்ட் எல்லாம் காமிக்கிறாங்க. ஆனா அவரு என் பையன் பேர்ல ஒரு சொத்து இல்ல, இனிமேல் என் சாருவை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு என்ன அப்படின்னது, இங்க பாரு எனக்கு தெரியும் நீ முன்கூட்டியே அந்த மகாலிங்க வீட்டுல தான் போவேன்னு, அவனோட குணத்தை தெரிய வைக்கிறதுக்காக தான் நான் லோயர் கிட்ட போய் சொல்ல சொன்னேன் அப்படின்னதும், அப்படின்னா அந்த மகாலிங்கம் பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் என் பையனை கட்டி வைக்க பார்த்திருக்கானா, ஆமா இப்பவாச்சும் புரிஞ்சுக்கா அவன் எப்படி கேடு கட்டு ஜென்மன்னு, இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா தப்பு பண்ணவங்க வெளியில போகட்டும், நீ உள்ளவா அப்படின்னதும், இல்ல என்ன எப்படியோ என் பையன் பேர்ல சொத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்க, அதே மாதிரி யார் யாரு எப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த மகாலிங்கத்துக்கு 4 வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறமா நான் என் அத்தை மாமா வீட்டுக்கே போயிடுறான் அப்படின்னு சொல்லி சீனுவையும் மணியை அழைச்சிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நேரா மகாலிங்க வீட்டுக்கு அந்த சொத்து பேப்பர்லாம் காமிக்கிறாங்க. உன்னோட சுயரூபத்தை தெரிய வைக்கிறதுக்கு தான் யானை லோயர் கிட்ட போய் சொல்லியிருக்காரு. சொல்ல போனா மில்லி வீடுல இருந்து எல்லா சொத்தும் என் புள்ள சீனு பேர்ல தான் இருக்கு. சொல்ல போனா அவங்க எல்லாரும் தான் அந்த வீட்டை விட்டு போகணும், என் சீனு தான் கோடீஸ்வரன் அப்படின்னதும் மகாலிங்கம் அதிர்ச்சி ஆறாங்க. ஐயோ